ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து கொச்சி vlog தான் பார்க்க போகிறீங்க. ஆச்சாலே மச்சம்மக்க மாலே அல்லே ஆச்சாலே மச்சம்மக்க மாலே. பேக்லாம் பேக் பண்ணி கிளம்பியாச்சு. இதில் வந்து நான் செகண்ட் டைம் கொச்சின் போகிறேன். ஃபஸ்ட் டைம் ரொம்ப வருஷம் ஆச்சு நான் கொச்சின் போய். சின்ன வயசில் போனது தான். அப்போ வந்து வெறும் ஒண்டரில் மட்டும் போனோம். இப்போ வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி கொஞ்சம் சுற்றி பார்க்குற மாதிரி கொஞ்சம் நிறைய இடம் போகலாம் அப்படின்ட்டு சீக்கிரமாகவே கிளம்பி போகிறதா தான் ஐடியா இருந்துச்சு. ஒரு 3 o'clock கிளம்பி போகிற மாதிரி. அதாவது ஏன்னா 4 to 5 hours ட்ராவல், அதனால சீக்கிரமாக கிளம்பி போகலான்ட்டு இருந்தோம். எந்திரிக்கவே லேட் ஆகிடுச்சு. ஒரு 3:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் கிளம்புறக்குள்ளேயும் 5:30 அந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் ஒரு பெரிய vlog மாதிரி இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சூப்பராகவே இருக்குது. ஏன்னா ஃபுல்லாகவே மழையாக இருக்கிறதுனால வெயிட் ஃபால்ஸ் போகிறதுக்கு சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது அந்த சீனரிலாம். எனக்கு இந்த ரூட்லேயே இந்த கோவக்குள்ளே போகிறது ரொம்ப பிடிக்கும். இந்த திருச்சூர் அந்த சைடு அங்கெல்லாம் போகிறதுக்கு தாண்டி தானே போகணும். ஸோ இது ரொம்ப பிடிக்கும் இந்த கோவக்குள்ளே போகிறது. அது நல்லா இருக்குது. அந்த முன்னாடி இருந்து அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து சூப்பராக இருக்குது. அதனால் எனக்கு இடம் ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டு சாப்பிட வந்தாச்சு. இந்த ஹோட்டலில் வெறும் இடியாப்பம் மட்டும் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்களா, சரின்ட்டு இடியாப்பம் மட்டும்தான் ஆர்டர் போட்டு எக் கிரேவி தொட்டுக்க சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இப்போ வந்துட்டு கொச்சின் கிட்ட வந்தாச்சு. இந்த போகிற ரூட் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதுவும் அந்த கொச்சினுக்குள்ளே அது போகிற ரூட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் நான் நினைவு தெரிஞ்சு இப்போ தான் பார்க்குறேன். அதனால சூப்பராக இருந்துச்சு போகிற இடம்லாம். இந்த பிரிட்ஜு சைடில் ஃபுல்லாகவே நிறையா போட் நின்றுட்டு இருந்துச்சு. அந்த போட்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த ஆப்போசிட்டில் ஒரு பாலம் இருக்குல்ல, அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்த உடனே மட்டாஞ்சேரி பேலஸ் தான் வந்தோம். வந்துட்டு அது பார்க்கிங் பண்ணிட்டு ஆப்போசிட்டில் வந்து போட்டிங் ரைடு இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து பார்த்துட்டு இருந்தால் நான் போகல. இந்த பிளேஸ் நேம் வந்து ஜூ டவுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கொச்சினில் ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் இது. சூப்பராக இருக்கும். கொச்சின் வந்தீங்கன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அங்கே சுற்றி பார்த்து ஜூ டவுன் போயிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ ஈவினிங் ஆகிடுச்சு. வந்து நல்லா தூங்கி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ வந்து ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. அதனால் பீச்சுக்கு போகிறோம். ஃபார்ட் கொச்சி பீச்சுக்கு கிளம்பியாச்சு.
இதுதான் ஃபார்ட் கொச்சி பீச்சு. இங்கே வந்து பார்த்தா நிறைய கப்பல் இருக்குது. நான் வரும்போதே நிறைய கப்பல் பார்த்துட்டு இன்னும் நிறையா இருக்குது. இங்கே நிறைய பேர் இந்த பீச்சில் பட்டம் விட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் என் தம்பியும் போய் பட்டம் வாங்கி அவனும் விட்டுட்டு இருந்தான். எங்கள் அம்மா போய் பானிபூரி காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த பிளேஸில் நின்று வியூவை பார்க்க சூப்பராக இருக்குது. இந்த பாறையில் கூட கொஞ்சம் பேரில் உட்காந்துருந்தாங்க. என்ன ஆச்சுன்னா அந்த அலை வந்து அடிக்கிறதுல இந்த பாறையில் அடித்து தண்ணி மேலே வந்துடுது, எல்லார் மேலேயும் நனைஞ்சிருது. அதனால நிறைய பேர் எந்திரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய 2-3 போட் நான் பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. லைட்லாம் எரிஞ்சிட்டு அப்படியே போயிட்டுருக்கு. பீச்லேருந்து கிளம்பி சாப்பிட வந்துட்டோம். ஃபைனலாக ரூமுக்கு வந்தாச்சு. அது ஹோட்டல் மாதிரி எடுக்கல, இது வந்து ஹோம் ஸ்டே மாதிரி எடுக்கும். நல்லா தான் இருந்துச்சு. எப்போவுமே ஹோட்டல் புக் பண்ணுவோம், பட் இந்த தடவை ஹோம் ஸ்டே மாதிரி புக் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. டாடா பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.